தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், உண்மை இருந்தால் நன்மை இருக்கும். எஸ்பெஷலி ஆடிங்கிறது வந்து பெண் மாதம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து ஒரு அம்மா என்னை கூப்பிட்டாங்க, சம்மந்தமே இல்லாம அவங்க கூப்பிட்டு, நீ எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உனக்கு பணம் வரும், இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னாங்க. அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, நான் அவங்கள பார்த்ததே இல்லை. இட் இஸ் நாட் தட் அவங்க பயங்கரமா அம்மன் மாதிரியே இருந்தாங்க, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் அந்த 5 வெள்ளிக்கிழமையோ 4 வெள்ளிக்கிழமையோ போய் நம்ம அந்த ஆடி வெள்ளி இன்னைக்கு அகிலாண்டேஸ்வரியை பார்க்கும்போது நமக்குள்ளார ஒரு பயங்கரமான ஒரு பவர் ஒன்று கிடைச்சு. திருவேற்காட்டுல ஷூட்டிங்ல இருக்கேன், டக்குன்னு ஒரு 2 சீன் இல்லைன்னு டைரக்டர் சொன்னாருன்னா டக்குன்னு அங்க பக்கத்துல இருக்க சிவன் கோயிலான வேதபுரீஸ்வரர்ல போய் தலைவரை போய் பார்த்துட்டு, தலைவா நல்லா இருக்கியா அப்படின்னு வந்துடுது. ஒரு 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரமா இருக்கு சார் இந்த ஜோன்ல, நீங்க இல்ல சாயந்தரம் 6 மணிக்கு மேலதான் உங்களுக்கு சீன் சொன்னா அப்படியே தலைவி இருப்பாங்க பாருங்க, திருவேற்காடு கருமாரியம்மன், அவங்கள போய் பார்த்து தலைவி நல்லா இருக்கீங்களான்னு வருது. அங்க 2 போட்டோ எடுத்து போடுறது, அங்க 2 வீடியோ எடுத்து போடுறது. சோ இப்படிதான் நாங்க எங்களோட பக்தியை வச்சுக்கிறதே தவிர, வாங்க இன்னைக்கு கிளம்பி 2 பேரும் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு. இந்த சிஎம்க்குலாம் வந்து பிஎஸ்ஓ இருப்பார்ல, அந்த மாதிரி சமயபுரம் மாரியம்மனுக்கு எங்க அம்மா தான் பிஎஸ்ஓ. ஸோ அதனால அந்த மொட்டையா இருக்கட்டும், விதவிதமா இப்ப சுசீந்திரம் கோயில்ல வந்து தானுமலையான் கோயில்ல வந்து ஆஞ்சநேயருக்கு வடமாலை, அந்தந்த கோயில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். சமயபுரத்துல மாவிளக்கு, வயலூர்ல அழகு, இந்த மாதிரி ஒன்னுலயும் எல்லாத்தையுமே வேண்டிக்கிட்டாங்க. ஸோ அந்த நேர்த்திக்கடன்கள் வந்து போய்கிட்டே இருக்கும். இன்னைக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை பொருளாதார ரீதியாவோ இல்லை வந்து தொழில் ரீதியாக வரும்போது உடனே அம்மா வந்து. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது காளீஸ்வரியின் தீபம் வழங்கும் உண்மை இருந்தால் நன்மை இருக்கும். ஒரு குடும்பத்துல வந்து ஒருத்தர் பக்தியா இருந்தாலே அந்த வீடு வந்து கோவில் மாதிரி இருக்கும். இந்த குடும்பத்துல 2 பேருமே வந்து பக்தியான ஆளுங்க. இன்னைக்கு நம்ம கூட நடிகர் ராஜ்கமல் மற்றும் திருமதி லதா ராவ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து ஆடி மாசம் சம்பந்தப்பட்டும், தீபம் ஏத்துறது சம்பந்தப்பட்டும், அம்மன் சம்பந்தப்பட்டும் நிறைய விஷயங்களோட நாங்க வந்து காத்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை ஒரு தீபம் ஏத்திட்டு தொடங்கிடலாமா? கண்டிப்பா தொடங்கிடலாம். சார், இப்ப ஆடி மாசம் அப்படின்னதுமே உங்களுக்கு என்ன சார் நினைவுக்கு வரும்? என்னதான் நினைவுக்கு வரும்? அதான் சார், என்ன நினைவுக்கு வரும்? அதாம்மா, என்னதான் நினைவுக்கு வரும்? ஏங்க புரியலையா? அவர் கலாய்க்கிறாருங்க. அவர் என்னைய தான் ஞாபகத்துக்கு வரும்னு சொல்றாரு. ஆமாங்க, இவங்களதான் ஞாபகத்துக்கு வரும், என்னைய தான் ஞாபகத்துக்கு வரும், லதாராவ் தான் ஞாபகத்துக்கு வரும்னு சொல்றாரு. என்ன ஆயில் என்னதாங்க ஞாபகத்துக்கு வரும்? அந்த ஆயில சொல்றீங்களா? ஆமாங்க. சரி, எண்ணெயில இருந்தே தொடங்குவோம் மேம். சாமிக்கு வந்து எல்லாருமே தீபம் ஏத்துறாங்க. எந்த எண்ணெயில தீபம் ஏத்துனா அது நல்லா இருக்கும் மேம்? முதல்ல எல்லாரும் தீபம் ஏத்தணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க என்ன ஏத்தணுங்கிறது. ஏன்னா பாதி பேர் இப்ப தீபமே ஏத்துறது இல்ல, அதுக்கு பதிலாக சுவிட்ச் எல்லாம் போட்டு விட்டுறாங்க. என்னதான் நவநாகரிக விஷயங்கள் வந்தாலும் எல்லாரும் கண்டிப்பா தீபம் ஏத்தணுங்கிறது என்னோட ரிக்வெஸ்ட். அதுக்கப்புறம் தலைவி சொல்லுவாங்க. என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஒருத்தரும் ஒரு மாதிரிங்க. இப்ப வந்து நல்லெண்ணெய், சில பேர் தேங்காய் விளக்கேற்றுவாங்க, இழுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், இப்படி ஆளாளுக்கு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. பட் அந்த எண்ணெய்கள்லயும் விளக்கேற்றலாம் தான். ஆனா அதை விட பஞ்சதீப எண்ணெய், 5 எண்ணெயும் சேர்ந்து அந்த பஞ்சதீப எண்ணெயில விளக்கேற்றினா சகல சௌபாகியமும் கிடைக்கும். என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த எண்ணெயில தீபம் ஏத்தும் போது நமக்கு கிடைக்கும் மேம்? எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். ஆமா, என்னன்னா சகல சௌபாகியம்னால எல்லாம் தானே. சகல சௌபாகியம்ங்கிறது என்னன்னா, வீட்டுல வந்து ஒரு பாசிட்டிவிட்டி அந்த ஒரு பஞ்சதீபத்துல ஏத்தும் போது நம்ம வீடே வந்து சுபிக்ஷமா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஒண்ணு கிடைக்கும். ஏன்னா இப்ப ஒரு எண்ணெயிலையும் ஊத்துனா ஒரு சிறப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நீங்க வந்து இப்ப எல்லாமே ஹோட்டல்ல போனாலும் என்ன கேக்குறீங்க, காம்போல ஏதாவது ஃபுட் இருக்கான்னு கேக்குறீங்கல்ல, அந்த மாதிரி இது வந்து காம்போ ஆஃபர்ல வர ஆயில் அப்படிங்கறதால பஞ்சதீபத்துல ஏத்துனா உங்களுக்கு நல்லா இருக்கும். சார், இப்போ வந்து மார்க்கெட்ல நிறைய எண்ணெய் இருக்கு சார். அதுல வந்து எந்த எண்ணெய் நல்ல எண்ணெய் அப்படிங்கறத எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இல்ல, அது உங்களை மாதிரி அசமஞ்சத்துக்கெல்லாம் தெரியாது. பட் லேடிஸ் நாங்கெல்லாம் புத்தாலிங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம். ஒன்றும் இல்லைம்மா, இப்போ வந்து பாட்டிலை திருப்பி பார்த்தோம்னா அதில் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தா தெரிஞ்சிடும்ல அது நல்லதா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இன்க்ரீடியன்ஸ்ல என்ன இருக்கணும் அப்படிங்கிறத விட என்ன இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சாலே நம்ம டூப்ளிகேட்ஸை அவாய்ட் பண்ணிடலாம், கலப்படங்களை. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாம் ஆயில், ஓலின், சூப்பர் ஓலின், இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாத எண்ணெயா இருந்தா கண்டிப்பா அது கலப்படம் இல்லாத எண்ணெய்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது என்னென்னா, இப்போ நிறைய பேர் வந்து எண்ணெயை வந்து ரீசைக்கிள் பண்ணிலாம் வந்து ஊற்றுறாங்க, லைக் ரெஸ்டாரண்ட்ஸில் அந்த மாதிரி விஷயங்கள். அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் இந்த பக்தியோட கலக்காமல் இருந்தால்
அது நல்லா இருக்குங்கிறது என்னுடைய ஒரு பர்சனல் ஒரு விஷயம். ஸோ விளக்கு ஏற்றணும்பா, நான் வந்து இன்னைக்கு விளக்கு ஏற்றிட்டேன், ஏதோ ஒரு எண்ணெயை போட்டு ஏற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், அந்த ஒரு சாமிக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்கு பார்த்தீங்களா. மற்ற எல்லா விஷயத்துலையும் நம்ம கலப்படம் நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே போகிறோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பக்தியில் மட்டும் நம்ம கொண்டு வராமல், லைக் ரீசைக்கிள் பண்ண ஆயில், ரெஸ்டாரண்ட்ல யூஸ் பண்ணது, டால்டா, பாமாலின் நிறைய இருக்கு. அந்த விஷயத்தையும் பக்தி விஷயத்தையும் தனியா ஒதுக்கி வச்சுட்டாலே நம்மளுக்கு இறைவனோட பார்வை வந்து இந்த ஸ்பெஷலா ஒரு லைட் மாதிரி வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் லைட் மாதிரி நம்ம மேல வருங்கிறது என்னுடைய கருத்து. இல்ல ஆக்சுவலி வந்து அந்த மாதிரி கலப்பட எண்ணெய்களை ஏத்தணும்னு சொல்லி யாரும் இன்டென்ஷனலா பண்ண மாட்டாங்க. பட் அவேர்னஸ் இருக்கணும், இது நல்லது இது நல்லது இல்ல அப்படிங்கிற அவேர்னஸ் இருந்தா நம்ம சொன்ன மாதிரி கரெக்டா பண்ணா இதோ ஹைலைட் பண்ண மாதிரி சொன்ன மாதிரியே தனியா ரேஸ் வந்துடும். மேம் இப்போ வந்து மார்க்கெட்ல வந்து இது நல்ல எண்ணெய் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அந்த எண்ணெய் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்குல்ல மேம், அதுக்கு மக்கள் பயப்படுறாங்க. அவங்களுக்கு நீங்க சொல்ற விஷயம் என்ன? நல்ல விஷயம் வாங்கணும்னா காசு கொஞ்சம் கூட இருந்தாலும் காம்ப்ரமைஸ் பண்ணாம வாங்கிட்டு தான் ஆகணும். இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காசுக்கேத்த பணியாரம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிதான் நீங்க கொடுக்குற அந்த காசுக்கு தகுந்த மாதிரியான குவாலிட்டி தானே கிடைக்கும். ஸோ எண்ணெய் வந்து 10 ரூபாய்க்கும் கிடைக்கும், 40 ரூபாய்க்கும் கிடைக்கும்னா ஆப்வியஸ்லி 10 ரூபாய் எண்ணெய் கலப்படமா தான் இருக்குங்கிறது எல்லாருக்குமே புரியுற ஒரு விஷயம் தான். ஸோ அது காஸ்ட்லி அப்படிங்கறத தாண்டி அந்த காசு கொடுக்க சாமிக்கே விலைக்கேற்ற விஷயங்கிறதால அதுல காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம இருக்கிறது நல்லதுதான். கண்டிப்பா மேம். இப்போ வந்து ஆடி மாசத்தை பேசுறதுக்கு வந்து சரியான ஜோடிங்க தான் நீங்க பாருங்க, மஞ்சள் கலர்ல வந்திருக்கோம் பாருங்க. தமிழ் மாதங்கள்ல வந்து ஆடி மாசத்துக்கு தனியாவே ஒரு ஸ்பெஷல் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அதுவும் குறிப்பா வந்து ஆடி மாசத்துல வர வெள்ளிக்கிழமைக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு வைபே இருக்கு, அங்க வேண்டது செய்யறது எல்லாமே நடக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதை நீங்க 2 பேரும் எப்படி பாக்குறீங்க? இல்ல ரொம்ப சிறப்பா பாக்குறோம். ஏன்னா நான் வந்து திருச்சியை சேர்ந்தவன். இந்த ஆடிக்குன்னே வந்து உலகத்திலே ரொம்ப சிறப்பான கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவானைக்காவல்ல சொல்லுவாங்க. சரி, எல்லா அம்மனுமே ஸ்பெஷல் தான். தி மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா திருவானைக்காவலில் இருக்கிற அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அகிலாண்டேஸ்வரி கோயில் பார்த்தீங்கன்னா மற்ற நாட்கள்லாம் வந்து கொஞ்சம் அப்படி ஃப்ரீயாக இருக்கும், நம்ம போயிட்டுக்கிட்டுலாம் வரலாம். இந்த ஆடி வெள்ளி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 3 மணிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு கியூ நிற்கும். அந்த 5 கிலோமீட்டர் கியூவும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ராத்திரி 1 மணி வரைக்கும் அந்த கூட்டம் குறையாது. கோயில்காரங்க வந்து திணறுவாங்க எத்தனை மணிக்கு மூடுறதுன்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆடி வெள்ளிக்கு வந்து அத்தனை விசேஷம். ஸோ எனக்கு என்னன்னா சின்ன வயசுலேருந்து அந்த 5 கிலோமீட்டர் கியூவில் எங்கள் அம்மாவோட கை பிடிச்சி நின்னவன் நான். ஒரு கட்டத்துக்கு மேலே வளர என்ன தோணுச்சுன்னா, என்ன இருக்கு, எதுக்கு இவ்வளோ பேர் வராங்க? இப்போ நம்ம வந்து இவ்வளோ சின்ன பையனாக வரோம், ஆனால் இவ்வளோ வயசான அங்கிள் ஆன்டி எல்லாம் கால் வலிக்க ஏன் வராங்கங்கும் போது தான் அதோட மகத்துவம் வந்து தெரிஞ்சுது. அந்த 5 வெள்ளிக்கிழமையோ 4 வெள்ளிக்கிழமையோ போய் நம்ம அந்த ஆடி வெள்ளி இன்னைக்கு அகிலாண்டேஸ்வரியை பார்க்கும்போது நமக்குள்ளார ஒரு பயங்கரமான ஒரு பவர் ஒன்று கிடைச்சு, அந்த வாட்டியான எக்ஸாம்ஸ்லாம் நல்லா எழுதின மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. ஸோ அதனால ஆடி வெள்ளிங்கிறது எப்பவுமே அம்மன்களுக்கு ஸ்பெஷல். அதுலேயும் குறிப்பா திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரிக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். கண்டிப்பா சார். மேம் நீங்க சொல்லுங்க மேம். ஆப்வியஸ்லிங்க ஆடி வெள்ளி அப்படிங்கிறது வந்து எல்லா வெள்ளிக்கிழமையும் ஸ்பெஷலான விஷயம் தான். ஆடி அப்படிங்கிறது வழிபாட்டுக்குரிய ஒரு பர்டிகுலர் மாதம், ஆடியும் மார்கழியும். ஸோ ஆடியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நாட் ஓன்லி வெள்ளிக்கிழமை, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வருமே, ஆடி பெருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஆடி தபசு சங்கரன் கோயிலில் பண்ணுவாங்க வருஷம் ஆடி தபசு அப்படிங்கிறது. அந்த மாதிரி நிறைய ஆடி பௌர்ணமி, ஆடி அமாவாசை, இந்த மாதிரி ஆடி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸோடு இருக்கிற ஒரு மாதம். எஸ்பெஷலி ஆடிங்கிறது வந்து பெண் மாதம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அம்மன் மாரியம்மனுக்கு வந்து நிறைய வேண்டுதல், அதுக்கப்புறம் இந்த கூழ் ஊத்துறது, பால் குடம் தூக்குறது, தீ மிதிக்கிறது, இதெல்லாம் இந்த ஆடி மாசத்துல நடக்கும். நான் கிராமங்கள்ல பார்த்துருக்கேன், அஃப்கோர்ஸ் இது எல்லாமே நான் பார்த்துருக்கேன், அந்த கூழெல்லாம் வாங்கி குடிச்சிருக்கேன். ஆனால் ஒண்ணுங்க, எஸ்பெஷலி கூழுங்கிறத வந்து ஜென்ரலா குடிக்கிறதுக்கும் அது என்னமோ அந்த அம்மன் கோயில்ல ஊத்துற கூழுக்குமே அந்த டேஸ்ட் டிஃபரன்ஸ். ஐ டோன்ட் நோ ஹவ். ஆடி நீங்க கோவில்ல போய் அந்த கூழ் குடிச்சிருக்கேன். அதான் சொல்றேன், அந்த டேஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து அது மேபி அதுதான் சம் பவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே தான் நம்ம வீட்டுல பண்ணுவோம், இன்னும் பார்த்து பண்ணுவோம். ஆனா அதை விட இந்த கூழ் வந்து அவ்வளோ டேஸ்டியா இருந்திருக்கு. ஒரு தடவை கியூல வாங்கிட்டு 2வது தடவை எல்லாம் போயெல்லாம் குடிச்சிருக்கேன், அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கேன். ஸோ ஆடி வெள்ளிங்கிறது வந்து சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நாட்கள்ல வந்து பூஜை பண்ணி நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது அப்படியே நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா. நீங்க வந்து இப்ப கேட்டீங்கல்ல மேடம், நீங்க வந்து போயிருக்கீங்களா? நாங்க 2 பேருமே தர லோக்கல். இப்போ நடிக்க வந்ததால இவங்கெல்லாம் கிரியேட் பண்ணதுதான் இந்த லைஃப். இப்போ நீங்க எங்களை விட்டீங்கன்னா நாங்க என்னன்னா தமிழ்நாட்டுக்குள்ளார கொஞ்சம் முகம் தெரியும், அந்த பக்கம் ஆந்திரா பக்கம் எல்லாம் போயிட்டு நல்ல பத்தாரி மாதிரி சுத்திட்டு இருப்போம். அந்த கோயில் விஷயங்கள்ல வந்து ஒரு அடிப்படை பக்தன் எப்படி அதை அனுபவிக்கிறானோ
அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிற 2 பேர் நாங்க. அதாவது பட்டை போட்டுட்டு இப்போ ஒரு சிவன் கோயில் போறோமா, பட்டை போட்டு கழுத்துல கொட்டை போட்டு எப்படி போகணுமோ அப்படி போனோம். அங்க நடிகன் ராஜ்கமல், நடிகை லதாராவுங்கிறதெல்லாம் மறைச்சிட்டு, ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் மறைச்சிட்டு, சிம்பிளா இப்ப கங்கை ஆத்துல போய் ஒரு வேட்டியை கட்டிட்டு குளிக்கணும்னா இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கறத முழுமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறவங்க. சோ நீங்க இவங்களா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இங்க ஒண்ணுமே இல்ல. இப்படிதான் இருந்தோம். ஏன்னா அவங்களும் பவானி சாகர்ங்கிற ஒரு சின்ன ஊர்ல இருந்து, நானும் திருச்சியில இருந்து வந்ததால என்னதான் சென்னைக்குள்ளர வந்து இந்த நவநாகரிகத்துக்குள்ளர வந்தாலுமே கூட நம்ம குலத்தொழியே அவமா குணம்னு சொல்லுவாங்க. சோ அங்கேயேதான் இருக்கிறது நம்ம அதோட குணம்லாம். பொதுவா எனக்கு வந்து ஒரு இது இருக்கு, கோவிலுக்கு போனா முக்கியமா வந்து அந்த அன்னதானம் சாப்பிடுறது அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க அந்த கோவில்ல அன்னதானம்லாம் இதோ நேத்து கூட சாப்பிட்டாங்க. கையை காட்டுங்க, கையை இந்த பாருங்க, கையில அந்த எவ்வளவு பெரிய புண்ணா இருக்கு பாருங்க. இதுக்கு நீங்க ஒரு ஜூமே வரலாம். இதுக்கு நீங்க நான் போட்டோ தரேன் வேணா இதுக்கு. ஆமா, இது வந்து என்னன்னா ராகவேந்திரர் கோயில்ல வந்து முத்திரைன்னு சொல்லி ஒண்ணு வைப்பாங்க. அந்த முத்திரை வைக்கும் போது கை இப்படி வந்து வெந்து போயிடும். சோ இது வந்து ஆக்சுவலா போட்டோ தரேன் உங்களுக்கு. அந்த அது நல்ல என்னன்னா உங்களுக்கு கரெக்டா இந்த மாசம் வர்ற அந்த ஒரு ஏகாதசி வந்து வெரி ஸ்பெஷல். வருஷத்துக்கு 2 தடவை முத்ரை தாரணன்னு சொல்லுவாங்க. அது கன்னடத்துல எனக்கு தமிழ்ல தெரியல. சோ அந்த ஏகாதசி 2 ஏகாதசி தான் வைப்பாங்க. சோ அது இந்த ஏகாதசிக்கு எனக்கு வந்து அமைஞ்சது கரெக்டா போற மாதிரி ஷூட்டிங் எல்லாம் இல்லாம போன. அது என்னன்னா ஒரு கையில சங்கு ஒரு கையில சக்கரம். இது கல்யாணம் ஆனவங்களா இருந்தா, கல்யாணம் ஆகலைன்னா ஒரு கையில வைப்பாங்க. ஜென்ட்ஸ் வந்து இங்க ஷோல்டர்ல வாங்கிப்பாங்க அந்த முத்திரைய. சோ அந்த முத்திரை என்னன்னா நிறைய பேர் மெஹந்தியான்னு கேட்டாங்க, டேட்டுவான்னு கேட்டாங்க என்கிட்ட. அது அப்படி கிடையாது. இந்த சங்கு சக்கரம் 2 முத்திரையும் நெருப்புல வச்சு அதை எடுத்து உங்க கையில வைப்பாங்க. சோ இட் வாஸ் சோ டார்க், பார்க்க மெஹந்தி மாதிரியே இருந்தது. பட் இப்ப அந்த ஸ்கின் எல்லாம் பீல் ஆயிடுச்சு. அந்த சங்கோட ஷேப் மட்டும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? தெரியுது மேம். இது எப்படி பெர்மனன்ட்டா இது கையிலேயே இருக்கும்? இல்ல இருக்காது, போயிடும். சோ நீங்க ராகவேந்திரர்னா சாஃப்டான காடு, நம்ம மாரியம்மன்னா தீ மிதிக்கிற காடுலாம் நினைச்ச பாருங்க. ராகவேந்திரருக்குள்ளாரே ஒருத்தர் இருக்காரு பாருங்க. சோ அது என்னன்னா ஒருத்தர் ஒரு முறை அவ்வளவுதான். அன்னதானம் நேத்து கூட சாப்பிட்டேன்னு சொன்னார்ல. நான் வந்து ஜென்ரலாவே எந்த கோயிலா இருந்தாலும் அன்னதான டைம் வந்தா அது சாப்பிடணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுவேன். பல இடங்கள்ல அது முடியாது. ஆனா நிறைய இடங்கள்ல சாப்பிட்டிருக்கேன். சமயபுரம் சாப்பிட்டிருக்கேன், ஆப்வியஸ்லி திருப்பதி மந்த்ராலயம் சாப்பிட்டிருக்கேன், முடிப்பில் சாப்பிட்டிருக்கேன், இங்க ராகவேந்திரா கோயில்களை சாப்பிட்டிருக்கேன், பாசாதி கோயில், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் அந்த டைமுக்கு போனா ரொம்ப முயற்சி பண்ணுவேன். கொடைக்கானல் கூட ஏதோ ஒரு கோயில்ல சாப்பிட்டு மறந்து போச்சு. குறிஞ்சி ஆண்டவர் கோயில் எங்கேயோ சாப்பிட்டுருக்கோம், ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மாதிரி அந்த கூழுக்கு எப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கோ, ஒண்ணுமே இல்லாம ஒரு மந்த்ராலயத்துல ஒரு துவையல் தான் வைப்பாங்க. அந்த துவையல் அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். ஸோ அது அன்னதானத்துக்கு ஒரு தனி ருசி ஒண்ணு இருக்கதான் செய்யுது. ஆடி மாசம் ஆரம்பிச்சிருச்சு. நீங்க 2 பேரும் சேர்ந்து இல்ல தனித்தனியா போயிட்டு வந்து அம்மன் கோவில்கள் ஏதாவது இருக்கா? எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ 2 பேரும் ஒன்னா போவாங்க. என்னன்னா நான் வேற சீரியஸ்ல இருக்கேன், நடிச்சிட்டு இருக்கேன். இவங்க வேற சீரியல்ஸு படங்கள் அதுன்னு போயிட்டு இருக்கும்போது காம்பினேஷனாக பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இரவு நேரங்களில் வீட்டில் பார்த்துக்கிறது அப்படியாக தான் இருக்கும். 2 பேருமே கோயிலை எப்படி வச்சுக்கிட்டோம்னா, கோயில்னு ஒரு ஜோனுக்காக கிளம்பி போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், திருவேற்காட்டில் ஷூட்டிங்கில் இருக்கேன். டக்குன்னு ஒரு 2 சீன் இல்லைன்னு டேரக்டர் சொன்னார்னா, டக்குன்னு அங்கே பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலான வேதபுரீஸ்வரரில் போய் தலைவரை போய் பார்த்துட்டு, தலைவா நல்லா இருக்கியா அப்படின்னு வந்துடுறது. ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரமாக இருக்குது சார் இந்த ஜோனில் நீங்கள் இல்லை, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு சீன்னு சொன்னால், அப்படியே தலைவி இருப்பாங்க பாருங்கள் திருவேற்காடு கருமாரியம்மன், அவங்கள போய் பார்த்து தலைவி நல்லா இருக்கீங்களான்னு வருது. அங்கே 2 ஃபோட்டோ எடுத்து போடுறது, அங்கே 2 வீடியோ எடுத்து போடுறது. ஸோ இப்படி தான் நாங்கள் எங்களோட பக்தியை வச்சுக்கிறதே தவிர, வாங்க நீ கிளம்பி 2 பேரும் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு போயே ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா அப்படி போறது உண்டு, அப்படி போறதா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், உண்டு. பட் இப்ப சமீப காலங்கள்ல அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா 2 பேருமே வேற வேற இதுல பிஸியா இருக்கிறதால இப்ப திருப்பதி மாதிரி பிளான் பண்றோம் பாருங்க. இப்ப என்னோட பிறந்த நாளுக்கு, ஆமா என்னோட பிறந்த நாளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாவே பர்த்டே அன்னைக்கு காலையில தலைவரை பார்த்துருவோம். போய் அங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக பார்த்துருவோம். அன்னைக்கெல்லாம் வந்து கம்போஸ் பண்ணிடுவோம் முன்னாடியே. 28, 29, 30 நாங்கள் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி டேட் எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருவோம். அப்படி பண்ண முடியும். பட் இந்த ஆடி வெள்ளிக்குன்னு டக்குன்னு போறதுங்கிறது வந்து செட் ஆகாது. கனவுல வந்து அம்மன் யாராவது வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. எப்படின்னா லைக் எனக்கு ஒரு வாட்டி என் மாமியார்ட்ட சொன்னேன், படங்கள்ல பாக்குற மாதிரியான கெட்டப்ல எல்லாம் இல்ல, பட் ஒரு அம்மா பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு ஒரு சிகப்பு புடவை கட்டிக்கிட்டு கையில வேப்பலையோட கையில ஒரு கும்பத்தோட வந்து விளக்கு பூஜை பண்ணு அப்படின்னு எனக்கு சொன்ன மாதிரி கனவு வந்தது. அதை வந்து அஃப்கோர்ஸ் என் மாமியார் கிட்ட சொல்லி எவ்ரி செவ்வாய்க்கிழமை விளக்குக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தோம். அது தெய்வம் நேர்ல வரும்னு சொல்ல முடியாது இல்லைங்க, தெய்வம் மனுஷனுக்கு பெரியதான் இல்லை. அஃப்கோர்ஸ் நான் சின்ன வயசுலயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் தான் பார்த்துக்க ஆரம்பித்தேன் எங்கள் வீட்டில். ஸோ என்னோட 2வது சிஸ்டரோட கல்யாணத்துக்கு கொஞ்சம் பண விஷயங்கள் எல்லாம் பிரச்சனையாக இருந்தப்ப ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக நான் வந்து சத்தியமங்கலம் பக்கத்தில் பவானி சாகர்ங்கிற ஊரில் தான் படித்தது எல்லாமே.
பக்கத்துல பன்னாரி அம்மன். அந்த கோவில் வந்து நான் வார வாரம் போற ஒரு கோவில். அந்த கோவிலுக்கு நான் போயிருக்கேன். அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு கேரக்டர் நான் பார்த்ததே இல்லை. நான் போய் கோயில் பிரகாரம் சுத்திட்டு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி அப்செட்டா உட்காந்துருக்கேன். ஏன்னா அப்பாலாம் ஒரு மாதிரி அப்செட்டா அந்த பணம் அரேஞ்ச் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அது மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அப்செட்டா உட்காந்துட்டு இருக்கேன். சரி முடிச்சுட்டு பஸ் வந்துச்சு, கிளம்பலாம்னு சொல்லி எந்திரிச்சு போறப்ப ஒரு அம்மா என்னை கூப்பிட்டாங்க. சம்மந்தமே இல்லாம அவங்க கூப்பிட்டு, நீ எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உனக்கு பணம் வரும், இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னாங்க. அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, நான் அவங்கள பார்த்ததே இல்லை. என்ன, இட் இஸ் நாட் தட் அவங்க பயங்கரமா அம்மன் மாதிரியே இருந்தாங்க, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஷி வாஸ் இன் ரெட் சாரி, ஒரு பெரிய குங்கும போட்டி, இது மட்டும். ஏன்னா பன்னாரிக்கு வர்றவங்க சிகப்பு கலர் புடவையில வர்றது காமனான விஷயம், அம்மன் கோவில் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறப்ப இதை சொன்னாங்க. ஆனா சீரியஸாவே நான் நினைக்கவே நினைக்காத ஒரு ஜோன்ல இருந்து வாலண்டியரா ஒருத்தர் வந்து இந்த பணத்தை நான் கொடுக்குறேன், நீங்க எனக்கு மெதுவா திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி அவர் வந்து ஒரு முஸ்லீம் பெரியவர், அவர் கொண்டு வந்து கொடுத்தாரு. கோர்ஸ் பன்னாரி அம்மன் என்ன சிலையிலிருந்து அப்படியே இறங்கி வந்து அது சினிமால தான் நடக்கும், அப்படி வந்து சொல்லப்படுது. பட் யாரோ ஒருத்தர் மூலமா எனக்கு சொன்னாங்கல்ல, அது அந்த அம்மனே சொன்னதான் நான் இப்போ வரைக்கும் அப்படிதான் நம்பிட்டு இருக்கேன். நல்லபடியா நடந்தது. இப்போ வந்து உங்களோட பேரண்ட்ஸ் வந்து சாமி கிட்ட வந்து உங்களுக்காக அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலா ஏதாவது ஒரு நேர்த்தி கடன் வச்சு பண்ணியிருந்திருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா சார்? அதை நான் பிறந்ததுல இருந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் கடனாளிகளாவே தான் இருக்காங்க சாமிகளுக்கு. ஏதாவது ஒண்ணு. எங்க அம்மா வந்து சமயபுர மாரியம்மனோட சீஃப் ரெப்ரஸன்டேட்டிவா இருக்காங்க. அவங்க தான் கோயிலுக்கு மெயினே. அதாவது எந்த அளவுக்குன்னா வந்து யாருக்கு அந்த பகுதியில் ஏதாவது பிரச்சனைனால எங்க அம்மா சொல்லி கொஞ்சம் கன்வே பண்ணிருங்க. இப்போ இந்த சிஎம்க்குலாம் வந்து பிஎஸ்ஓ இருப்பார்ல, அந்த மாதிரி சமயபுர மாரியம்மனுக்கு எங்க அம்மா தான் பிஎஸ்ஓ. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஒரு 10 வருஷம் லேட் அம்மா அப்பாக்கு. இந்த 10 வருட காலங்கள்ல வந்து அவங்க போகாத கோயில்னா அதுக்கப்புறம் கட்டின கோயிலா தான் இருக்கும். அதுக்கு வரைக்கும் கட்டின எல்லா கோயிலுக்கும் போயிட்டாரு. ராஜராஜ சோழன்ல இருந்து சமுத்திர சோழன் வரைக்கும் கட்டின எல்லா கோயிலுக்கும் போய் அந்தந்த கோயில்ல வந்து கிட்டத்தட்ட நான் பிறந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு நேர்த்தி கடனையே பண்ணிட்டு இருந்தாங்க. மொட்டைக்கு மேல மொட்டை, முடி வளரவே இல்ல. அதான் இங்க பார்த்து இவ்வளவு கெட்டியா இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு. சோ அதனால அந்த மொட்டையா இருக்கட்டும், விதவிதமா இப்ப சுசீந்திரம் கோயில்ல வந்து தானுமலையான் கோயில்ல வந்து ஆஞ்சநேயருக்கு வடமாலை, அந்தந்த கோயில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். சமயபுரத்துல மாவிளக்கு, வயலூர்ல அழகு, இந்த மாதிரி ஒன்னுலயும் எல்லாத்தையுமே வேண்டிக்கிட்டாங்க. சோ அந்த நேர்த்திக்கடன்கள் வந்து போய்கிட்டே இருக்கும். இன்னைக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை பொருளாதார ரீதியாவோ இல்ல வந்து தொழில் ரீதியாவோ வரும்போது உடனே அம்மா வந்து பிஎஸ்ஓ வந்து அங்க ஒரு கால் பண்ணிடுவாங்க. என் பையனுக்கு இது தீரணும், ஆமா இது தீரலைன்னா நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன், இது தீர்ந்துருச்சுன்னா நீ வந்து இன் பேக்ல வந்து அந்த வெள்ளியில வந்து தகடுல வந்து உனக்கு இப்ப கண்ணுல ஒரு சின்ன வலி வருது, உடனே வேண்டிப்பாங்க, நான் உனக்கு வந்து வெள்ளியில தகடு போடுறேன், கொஞ்சம் பெரிய வலி வருது, சரி சரி கோல்டுல போடுறேன் அப்படின்னு ஒரு டீலிங் ஒன்று வச்சிருப்பாங்க. இது வந்து அம்மன்ட்ட டக்குன்னு போயிடும் அடுத்த செகண்ட். அடுத்த நாள் காலையிலே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு, டேய் சொல்ற தகடு அப்படின்றாங்க. ஸோ இந்த லெவல்ல வந்து அவங்க வந்து அந்த அம்மனோட கனெக்டடா. இது ஒரு பக்கம். அப்பா வந்து டோட்டலா அவர் வேற லெவல். இவங்கெல்லாம் வந்து சவுத் இந்தியானா அவர் நார்த் இந்தியா. டைரக்டா ஜெய் பைரவ் அப்படின்றாரு. என்னன்னா ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர். ஆமா, இவங்களும் அவரும் தான் வந்து, நான் வந்து லைஃப் பார்ட்னர், அவர் வந்து பக்தி பார்ட்னர். 2 பேரும் கிளம்பி ஒரு கோயிலையும் விட மாட்டாங்க. இவங்க ஷூட்டிங்லாம் கேன்சல் பண்ணிட்டே கூட கோயிலுக்கு போயிடுவாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் அங்க போயிடுறேன் அப்படின்ட்டு. முழுக்க முழுக்க காசியில இருக்கிற அந்த பைரவர் மேல பயங்கரமான உடன்பாடு. அப்பா கழுத்துல இருக்கிற அந்த செயின்லயே வந்து நாய் படத்தை போட்டிருப்பாரு. பைரவர் படத்தை போடலாமான்னு கேட்டேன். இல்ல பைரவரும் நாயும் ஒண்ணுதான், அதை தெரியாதவங்க தான் ரொம்ப பேர் தப்பா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நாய் படத்தை போட்டிருப்பாரு. இங்க எது வந்தாலும் பிரச்சனை வரும்போது அப்பாக்கு வந்து கம்ப்ளீட்டா பைரவர்கிட்ட வந்து கன்வே பண்ணிட்டா எல்லாம் சரியா போயிடுது. எங்க திருச்சியில பாத்தீங்கன்னா பெரிய கடை வீதியில வந்து ஒரு பைரவர் கோயில் இருக்கு. அது வந்து எத்தனையோ வருடங்களா இருந்த கோயில். ஆனா இப்போ ஒரு 10 வருடங்கள்ல திடீர்னு பயங்கரமா அது பூமிங் ஆகி ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த கோயில் வந்து அப்பாவுக்கு வந்து பயங்கர பெட். ஸோ இந்த மாதிரி ஒருத்தரும் அவங்களோட ஃபேவரட்ஸை வச்சுக்கிட்டு எங்க பிரச்சனைகள் அவங்க பிரச்சனையாக்கி சாமிகிட்ட சொல்லி எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி அவர் பைரவர் டிவோட்டிங்கிறதால தானோ என்னமோ தெரியல, எங்க வீட்டுல நாயெல்லாம் நாங்க பெட்ஸ் நாங்க வளர்க்கறது இல்லை. ஆனா எப்பயுமே எங்க கார் பார்க்ல ஒரு 4 நாய் படுத்துக்கிட்டே இருக்கும், என்ன பண்ணாலும் படுத்துக்கிட்டு இருக்கும். அது வந்து காம்பவுண்ட்ல ஏறி வாட்ச் பண்ணும் யாராவது வந்தா. அப்கோர்ஸ் சாதம் போடுறது உண்டு நாங்க. சரி இங்கதான் அப்படி நம்ம சாப்பாடு போடுறதால வந்து படுத்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சா, ஷூட்டிங் வீட்லயும் எப்பயுமே எப்படி துரத்துறாலும் 2 நாய் படுத்துட்டு இருக்கும். we don't know how. ஆனா அது என்ன பண்ணாலும் அங்க இருக்கும் அது. ஸோ ஷூட்டிங் வீடுங்கும் போது சும்மா இல்லை, நம்ம வீட்டில் ஒரு 4-5 பேர் இருப்போம். ஷூட்டிங் வீட்டில் 100 பேருக்கு குறைஞ்சு ஒரு சீரியல்னா 100 பேர், படம்னா 120 பேர். அந்த 120 பேர் இருந்தாலும் லெஃப்ட் ரைட்டு சிசிடிவி ப்ரோமேக்ஸ் மாதிரி 4 இடத்துல 4 இப்படி உட்காந்துருக்கக்கூடிய ஓரமாக உட்காந்துட்டு இருக்கும். ஸோ அப்பா தான் சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னா,
பைரவர் தான் நம்மளுக்கு வந்து இன்டைரக்டா இந்த மாதிரி இருக்காரு, நம்மளுக்கு அது எந்த தீங்கும் கொடுக்கல, அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ எல்லாமே நம்ம பார்க்குற பார்வை தான். கண்டிப்பா sir. நாயா பார்த்தா நாயை சாமியா பார்த்தா பைரவர், அவ்வளவுதான். இப்போ உங்க 2 பேரோடதும் வந்து லவ் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து நாங்க கேள்விப்பட்டோம். இப்போ நீங்க லவ் பண்ணும்போதுமே வந்து கோவிலுக்குலாம் போயிட்டு இருந்திருப்பீங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்து போன முதல் கோவில் அப்படின்னா எது? குன்றத்தூர். குன்றத்தூர் மேல அந்த பரவாயில்ல, படியெல்லாம் வச்சு தப்பிச்சிட்டீங்க 2 பேரும் கரெக்டா. அது எப்படிங்க மறக்கும், மறந்தா அவ்வளவுதான். இல்ல அதுல எங்களுக்கு என்னன்னா, முதல் நாள் நாங்க ப்ரப்போஸ் பண்ணும்போது பிளாக் அண்ட் பிளாக்ல இருந்தோம். அடுத்த நாள் வந்து இவங்க அவங்க வீட்ல இருந்து வந்தாங்க, நான் என் வீட்ல இருந்து வந்தோம். பார்த்தா 2 பேருமே நான் லைட் கலர் சந்தன கலர் சட்டை, இவங்க சந்தன கலர் சல்வார். இப்படிதான் ஆரம்பிச்சது அந்த மேட்சிங் கதை. ஆக்சுவலி ஆக்சிடென்ட்லா தான் அமைஞ்சது. ஒரு 3-4 நாள் வந்து கண்டினியூஸா மேட்சிங்ல இருந்தோம். ஆனா பேசிக்கல, இந்த கலர்னால நாங்க பேசிக்கல, ஆனா கரெக்டா தான் அமைஞ்சது. சரி லக்கே டக்குனு பேசி வச்சு போடுறீங்களா அப்படின்னு அப்படி ஆரம்பிச்சதுதான். அப்போ என்ன நினைச்சோம், என்னடா இவங்க எல்லாருமே இதே கேக்குறாங்க வெளில போகும்போதெல்லாம் போது, சரி நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பிச்சது தான். இன்னைக்கு ராஜ்கமல் லத்தாராவுங்கிறதே ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏன் இந்த ஒரே கலர்ல ட்ரெஸ் போடும்ல அது ரெண்டும் அதுங்க தான் யா அப்படிங்கிற அளவுக்கு அது பதிவானதுக்கு காரணம் வந்து குன்றத்தூர் முருகன் தான் அதுக்கு மெயின் பொறுப்பு, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் சேர்ந்து வந்து கோவிலுக்கு போயிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி? ஏன்னா வேற வழி இல்ல, நான் கொஞ்சம் பழம்னு அவருக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங் கேட்டப்போ ராகவேந்திரா கோயில் போறேன், டி நகருக்கு வரீங்களான்னு தான் கேட்டேன் நான். ஸோ அதனால வேற வழி இல்லாம நம்ம எப்பவுமே வந்து ஆளுங்களை யாருக்கு என்ன பிடிக்குமோ அது மூலமாவே கவர் பண்ணணும்னு நினைப்பாரு தலைவர். அதனால நமக்கு கோவில் பிடிக்குங்கிறதால கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கவர் பண்ணணும்னு நினைச்சாரு. அவ்வளவுதான். கோயிலுக்கு கூட்டிட்டு போய் உங்களை கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சாரு. அதை கரெக்டா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அங்க போயிட்டு சும்மா ஒரு சில விஷயம், அந்த சிலையை விட நீ பார்க்க அழகா இருக்க அப்படின்னு, இந்த மாதிரிலாம் நம்ம சின்ன சின்னதா. ஏன்னா சாமியை வந்து நிறைய பேர் சொல்லுவாரு, அதுதான் விஷயம். சாமியை வந்து நம்ம பிரிச்சு பாக்குறது இல்ல. ப்ரொபோசல்லையும் சாமியை கூட்டு சேர்த்துக்கிட்டோம்னு வைங்களேன், நம்ம எடுக்கிற உண்மையான முயற்சியில் அதுவும் நம்ம கூட இருந்து இந்த மாதிரி அழகான பொண்டாட்டிலாம் கொடுக்கும். சேர்ந்து நம்ம வந்து இந்த ஆன்மீக பயணம், இந்த கோவில் விசிட் வந்து நம்ம 2 பேரும் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க 2 பேரும் பிளான் பண்ணி இன்னும் போகாத கோவில் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு என்கிட்ட. ஆமா, அது விட்டீங்கன்னா வந்து அதெல்லாம் இந்த ஆயுசுல அதெல்லாம் முடிச்சிட முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளவு பெரிய லிஸ்ட் இருக்கு. எனக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் கையில கொடுத்து துபாய் போறியா இல்ல பாரிஸ் போறியா அப்படின்னு கேட்டா இது ரெண்டுமே வேணா, நார்த் இந்தியா டூர் போறேன்னு சொல்லுவேன். அவ்வளோ லிஸ்ட் ஆஃப் டெம்பிள்ஸ் ஐ ஹேவ். ஏன் உங்களுக்கு நார்த் இந்தியால இருக்க அந்த சாமிங்க மேல வந்து ஒரு தனி இது இருக்கு? நாங்க கேட்டவரையுமே உங்களுக்கு வந்து எப்ப லீவு கிடைச்சாலும் நீங்க அங்க ஓடிடுறீங்க, என்ன உங்களுக்கு அங்க இருக்க ஒரு கனெக்ஷன்? ஐயோ அப்படிலாம் பொருளை கிளப்பி விட்றாதீங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்க இமயமலை அங்கதாங்க இருக்கு. இமயமலை கோயில் தான் அந்த விங்ல தான் நிறைய கோவில்கள் இருக்கு. அது எல்லாமே ரொம்ப ஹிஸ்டாரிக்கலா ராமாயணம் மகாபாரத காலத்துல இருந்து இருக்கிற கோயில்கள் தான். எனக்கு அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் டெம்பிள்ஸ் விசிட் பண்ண எனக்கு பேசிக்கலா ரொம்ப பிடிக்கும். சோ கால்ட் இப்ப ஆரம்பிச்ச ஃபேன்சி டெம்பிள்ஸை விட நான் எந்த ஊருக்கு போனாலும் நான் கேட்கிற முதல் கேள்வி, இந்த ஊர்ல ஏதாவது பழைய கோவில் இருக்கா கேட்கறதே. பழைய கோவில் இருக்கு, அந்த பழையக்கு அவ்வளவு ஸ்ட்ரெஸ் கொடுப்பேன். அந்த மாதிரி பழைய கோயில்கள் பிடிக்கும். ஏன் நார்த் இந்தியா அடிக்கடி போறேன்னா வேற வழியே இல்லை. கேதார்நாத் அங்கதான் இருக்கு, கைலாஷ் அங்கதான் இருக்கு, அமர்நாத் அங்கதான் இருக்கு, வைஷ்ணவ தேவி, ஜுவாலாமுகினி எல்லாமே அந்த விங்ல இருக்கிறதால அந்த பக்கமா போக வேண்டி இருக்கு, அவ்வளவுதான். அதுக்காக சவுத் இந்தியால கோயில்கள் கம்மின்னுலாம் சொல்ல மாட்டேன். இல்ல எனக்கு இன்னும் கும்பகோணம் போனா என்னால 10 நாள் தங்கியிருந்து பாக்குற அளவுக்கு கும்பகோணத்துல கோவில் இருக்கு. இந்த ஹம்பி அந்த சைட்ல போனீங்கன்னா ஒரு மாசம் தங்கி பாக்குற அளவுக்கு கோவில் இருக்கு. அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஏக்கமாவே இருக்கு. லிஸ்டே வச்சிருக்கேன் அதெல்லாம். ஸோ சவுத் இந்தியால ஏகப்பட்ட கோவில்கள் இருக்கு. பட் நார்த் இந்தியா இப்போ இமயமலையெல்லாம் வயசானதுக்கு அப்புறம் போக ட்ரை பண்ண முடியாதுங்க. ஆனா கும்பகோணத்துக்கு போகலாம், பிரச்சனை இல்லை. ஸோ கொஞ்சம் நல்லா நடக்கிற மாதிரி தெம்பா இருக்கிறப்ப அதெல்லாம் முடிச்சிடணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். இல்லை எனக்கு வந்து என்னன்னா, ரஜினி சார்லாம் வந்து எதுக்காக வந்து ஒரு படம் முடிச்சா கட் பண்ணா ரிஷிகேஷ்ல போய் இருக்காரு, இந்த டவுட் ரொம்ப நாளாக இருந்துச்சு. அப்போ இவங்களும் எங்கள் அப்பாவும் ரெகுலராக போயிட்டு இருக்கும்போது ஒரு தடவை ஒரு படம் வந்து எனக்கு ஒரு 15 நாள் ஷெட்யூல் தள்ளி போச்சு. அப்போ இவங்க வந்து கரெக்டாக ஒரு 2 நாளில் வந்து இமயமலை கிளம்புறதா இருந்துச்சு. அப்போ நான் கேட்டேன், என்ன கூட சேர்த்துக்கிட்டா நான் என்ன காசு கொடுக்க வேண்டியது இருக்கோம், எச்சி வா அப்படின்னு சொல்லி கூட்டி போனாங்க. போன அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த இமயமலை வந்து அந்த டெஹ்ராடூன் ஏர்போர்ட்லேருந்து ரிஷிகேஷ்லேருந்து ஏறும்போதுலேருந்து ஒரு வாசமும். நான் ஊட்டி போயிருக்கேன், கொடைக்கானல் போயிருக்கேன், இந்த பக்கம் எல்லாம் நம்ம ஊரில் இருக்கிற ஏற்காடு எல்லாமே போயிருக்கேன். பட் இந்த இமயமலை ஏறும்போது எனக்குள்ளார ஒரு அத்தனை ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தெரிஞ்சது. அது வந்து என்னென்னா, ஒரு இடமும் எனக்கு அது ஒரு கடவுளுக்கான, எனக்கு எங்கேயுமே ஒரு சுற்றுலா ஸ்தலமாவோ ஒரு ஜாலி பண்ணுற இடமாவோ இல்லாமல், என்னடா இந்த இமயமலையே ஒரு இதுக்குள்ளரே ஒரு வைப் இருக்கா. இதால தான் ரஜினி சார் வந்து அவர் நினைச்சா உலகத்துல எங்க வேணாலும் போகலாம், இல்ல வேற மார்ஸ்கே கூட அவர் ட்ரை பண்ணலாம். ஆனா அவர் எதையுமே இல்லாம கட் பண்ணா சும்மா ஒரு துண்டை கட்டிட்டு அங்க போய் என்ன பண்ணுவாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்த போது தான் இவங்களோட ஒரு 15 நாள் நான் டிராவல் பண்ணேன். ரிஷிகேஷ் கூட்டி போனாங்க, அதுக்கப்புறம் வந்து ஹரித்வார், ரிஷிகேஷ், கேதார்நாத், பத்ரிநாத்,
அப்புறம் சரி பாவம் புள்ள கொஞ்சம் ஜாலியா இருக்குன்னு முசௌரியும் கூட்டிட்டு போய் காமிச்சோம். இது இந்த முசோரி போகும்போது கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இங்க இருந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீல் வந்து அங்கேயும் கண்டினியூ ஆச்சு. அந்த கங்கா ஹாரத்தின்லாம் ஒண்ணு பண்றாங்க. அது வந்து அவங்க பாத்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணிக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சா 7 மணி வரைக்கும் உண்மையிலே கங்கைக்குன்னு ஒரு உருவம் இருந்துச்சுன்னா தனியா ஒரு வைபாவே இருக்கும். ஐயோ அது எந்திரிச்சு வந்து டான்ஸே ஆடிரும். அப்படி இப்படி பண்றாங்க. வருது. ஏன்னா கங்கா ஹாரத்தி வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். காசில, ரிஷிகேஷ்ல, ஹரித்வார்ல, அப்புறம் நேபாளில் காட்மண்ட், இந்த 4 இடத்துலையுமே நான் பார்த்துருக்கேன் கங்கா ஹாரத்தி. இல்லை இதில் என்ன பெரிய விஷயம்னா, இதை வந்து வருடத்திற்கு ஒரு முறையோ நம்மள மாதிரி ஒரு கூட்டுக்குள்ளரை வச்சு அவங்க சாமி கும்பிடல. டெய்லி சாயந்தரம் 6 மணிக்கு இந்த பூஜை பண்றாங்க. டெய்லி சாயந்தரம் 6 மணிக்கு நேற்று பண்ணதோட இன்னைக்கு சிறப்பா இருக்கு, இன்னைக்கு பண்ணதோட நாளைக்கு சிறப்பா இருக்கு. டெய்லி சாயந்தரம் அதை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஃப்ரண்ட் பேக்கு சுத்தி உட்காந்து அதை வீடியோ எடுத்து. நான் கேட்குறேன், திருவிழானா ஒரு நாள் தாண்டா பண்ணுவீங்க, எப்படா வாழ்க்கை பூரா திருவிழா பண்றீங்கன்னா, எங்களுக்கு கங்கை தானங்க லைஃபே அப்படிங்கிறாங்க. ஸோ இவ்வளவும் இருக்கிற அந்த இமயமலை வந்து கண்டிப்பா ஸ்பெஷல். ஒரு வாட்டி கங்கா ஹாரத்தி பார்க்குறப்ப மழை. ஸோ வி தாட் முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லையே. ஆனால் ஒன்று அந்த தீபம்லாம் அணையவும் இல்லை அந்த மழைக்கு. யாரும் நகரலை, அதாவது பூஜை பண்றவங்களும் நகரல, பார்க்குறவங்களும் நகரல, நானும் அதுல ஒருத்தி. ஏன்னா அந்த மழையில உட்காந்து ஃபுல்லா ஆர்த்தி பார்த்துட்டு தான் வந்தேன். அப்படி அந்த மழை காத்து வெயில் எதுவுமே மைண்ட் பண்ணாம டெய்லி நடக்கிற ஒரு 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 விஷயம் அது. ஆனா ஒரு வாட்டியா பார்க்கணுங்க நிஜமா, அது அவ்வளோ நல்லா இருக்கும். உங்களுக்காக இல்லாம மத்தவங்களுக்காக வேண்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான பிரார்த்தனைகள் அப்படிங்கறது வச்சிருக்கீங்க? ஆக்சுவலி 2 பேரும் இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப மேட்சிங் தான். என்னன்னா எனக்கு இது கூட அதை கூட நீ இவரும் டிமாண்ட் பண்ண மாட்டாரு, எனக்கும் அந்த பழக்கம் கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும் பார்த்துக்கோ, அவ்வளவுதான். அதாவது சரண்டர் ஆயிடுது சாமி கிட்ட. அதுதான் நானும் அப்படிதான், இவருமே அப்படிதான். எனக்கு தெரிஞ்சு இவரும் எனக்கு படம் கொடு, சீரியல் கொடு, பணம் கொடு அந்த மாதிரிலாம் இவரும் வேண்டதில்லை. அந்த மாதிரி ஒரு தாட்லாம் எங்களுக்கும் வந்ததில்லை. இட்ஸ் எ ஜென்ரல் வேண்டுதல் தான் இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரையும் நல்லா பார்த்துக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம கோவிலுக்குலாம் போகும்போது, இந்த அம்மன் கோவில் ஆகட்டும், இல்லை கருப்பணசாமி கோவில், இந்த மாதிரி கோவிலுக்குலாம் போகும்போது அந்த மேலதாள வாத்திய சத்தம் எல்லாம் கேட்டதுமே வந்து நம்ம அறியாம நம்மளுக்கு அந்த ஒரு வைப் வரும். ஒரு சிலருக்குலாம் சாமி வரும். உங்க 2 பேர்த்துல யாருக்கா அந்த சாமி வந்த அனுபவம் அந்த மாதிரி? சாமி எங்களுக்கு வந்ததில்லை. சாமி தான் எங்ககிட்ட வருமே தவிர எங்களுக்கு சாமி வந்ததில்லை. மேபி இன்னும் எங்களோட வயதும் சரி, எங்களோட அந்த முதிர்ச்சியும் சரி, இன்னும் ஒரு சில விஷயங்கள் எங்க மண்டக்குள்ளார இருக்குல்ல. இந்த கோயிலை முடிச்சுட்டு போய் நம்ம என்ன இன்னைக்கு சம்பாதிக்க போறோம், இந்த கோயிலை முடிச்சுட்டு போய் என்னென்ன இஎம்ஐ கட்ட போறோங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் மண்டக்குள்ளார இருக்கிற முழுமையா இன்னும் சாமி எங்களோட மண்டை மேபி இந்த வயது தாண்டி அடுத்த கட்டங்களை நாங்க நோக்கி போகும்போது சாமி எங்ககிட்ட வரலாம். அந்த ஆடின்னு வந்துட்டாலே நாங்க ரெடி ஆகிற ஃபர்ஸ்ட் பண்டிகை பார்த்தீங்கன்னா ஆடி 18 அப்படின்னு சொல்லி எங்க ஒட்டுமொத்த திருச்சியும் வந்து 2 விதமா பிரிஞ்சிருக்கும். ஒன்று கரைக்கு இந்த பக்கம், கரைக்கு அந்த பக்கம் வந்து ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம், கனக துர்கா தேவி சரணம். வியாழக்கிழமை காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து பேமெண்ட் எல்லாம் பார்த்துக்கிறது இவங்க தான். இபி பில் கட்டிட்டு எல்லாம் கட்டிட்டு ஃபேமிலி குரூப்பில் போடுவாங்க. சரி என்னடான்னு பார்த்தா ஓ வியாழக்கிழமையா அதான் பில்லு கட்டுறாங்க. அந்த லெவல் கட்டிட்டு மேம் கூட்டிட்டு போகும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கூட்டிட்டு போனாங்க, இங்கேயும் கூட்டி போல. இவருக்கு வருத்தமே ஆடி மாசம் கூட உங்க அம்மா அப்பா வந்து உன்னை கூட்டிட்டு போலையடி அப்படின்னு தான் சொல்லுவாரு. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், உண்மை இருந்தால் நன்மை இருக்கும்.